திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க போகும் தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் 99வது தலமான திரு ஆவடுதுறை. இந்த இடம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ளது. அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் இங்குதான் அமைந்துள்ளது. இன்னும் இந்த இடத்துக்கு சிறப்புகள் சில இருக்கின்றன. அதை முதலில் பார்க்கலாம். திருமூலர் திருமந்திரம் அருளிய ஊர் இதுதான். அவரது சமாதியும் இங்குதான் இருக்கிறது. தர்ம தேவதை இறைவனை வழிபட்டு அவருக்கு வாகனம் ஆன ஸ்தலம் இதுதான். சம்பந்தர் தன் தந்தையின் வேள்விக்காக இறைவனிடம் பொற்கிழி பெற்ற தலமும் இதுதான். போகருடைய மாணவரான திருமாளிகை தேவர் பல அற்புதங்களை இங்கு நிகழ்த்தியிருக்கிறார். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மகப்பேறு அருளி இத்தலத்தை திருவாரூராகவும் தம்மை தியாகேஸ்வராகவும் காட்டியதும் இத்தலத்தில்தான். சுந்தரர் உடற்பிணி தீர பிரார்த்தித்து கொண்ட தலமும் இதுவேதான். சம்பந்தர் ஒரு பதிகம், அப்பர் 5 பதிகங்கள், சுந்தரர் 2 பதிகங்கள் பாடியுள்ளனர். திருவாவடுதுறை ஆதீன திருமடம் இங்கு அமைந்துள்ளது. இனி இதன் சிறப்புகளை விரிவாக பார்க்கலாம். இத்தலத்தின் பெருமையை பார்க்கலாம். அணைந்திருந்த நாயகர். புத்திரவாக்கியம் இல்லாமல் தவித்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தான். ஒரு சமயம் சிவன் அவரது கனவில் தோன்றி இத்தலத்தில் தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்றார். அதன்படி இங்கு வந்து சிவனை வணங்கி புத்திரப்பேறு பெற்றார் முசுகுந்தன். எனவே புத்திரப்பேறு இல்லாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் அப்பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் தியாகேசர் இருக்கிறார். பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் அணைந்திருந்த நாயகர் உற்சவராக இருக்கிறார். இவர் அணைந்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு அம்சம். இவர் இங்கு வரப்பிரசாதியாக திகழ்கிறார். பிரிந்திருக்கும் தம்பதியர் இவரிடம் வேண்டிக் கொண்டால் மீண்டும் இணைவர் என்பது நம்பிக்கை. இங்குள்ள நந்தியின் சிறப்பை பார்க்கலாம். போகரின் சீடரான திருமாளிகை தேவர் இத்தலத்தில் சிவத்தொண்டு செய்து வந்தார். ஒரு சமயம் அவர் மீது வீண்பழி சுமத்தப்பட்டதால் மன்னன் படை வீரர்களை அனுப்பி அவரை தாக்க முயன்றான். அப்போது அம்பாள் திருமாளிகை தேவரை காக்கும்படி சிவனிடம் வேண்டவே அவர் நந்தி படையை அனுப்பி அவர்களை விரட்டினார். இந்த நந்திகள் ஒன்றாக சேர்ந்து இத்தலத்தில் பிரம்மாண்டமான நந்தியாக இருக்கிறது. பல கற்களை இணைத்து செய்யப்பட்ட இந்த நந்தி பீடம் சேர்க்காமல் 14 அடி 3 அங்குலத்துடன் உயரமாக இருக்கிறது. இதற்கு முன்புறம் மற்றொரு சிறிய நந்தியும் இருக்கிறது. பிரதோஷ வேளையில் இவருக்கு மகா அபிஷேகம் நடக்கிறது. இது தவிர அதிகார நந்தியை அடுத்து மற்றொரு நந்தியும் உள்ளது. திருவிடை மருதூர் தலத்திற்கான பரிகார தலங்களில் இத்தலம் நந்தித்தலமாக இருப்பதால் இங்கு நந்தியிடம் வேண்டிக் கொள்வது விசேஷம். அடுத்தது திருமூலர் வரலாற்றை பார்க்கலாம். சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் கைலாயத்திலிருந்து பூலோகம் வந்து சிவத்தலங்களை தரிசித்து வந்தார். அவர் இத்தலம் வந்தபோது மூலன் என்னும் இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருந்ததை கண்டார். பசுக்களின் மீது பரிவு காட்டிய அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார். பின் பசுக்களை வீட்டில் விட்டுவிட்டு தலத்தில் தவத்தில் தவஞ்செய்ய துவங்கினார். மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னுடன் வரும்படி அழைத்தார். அவர் செல்ல மறுத்தார். மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டாள். இவரே திருமூலர் என்று பெயர் பெற்றார். இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மொத்தம் 3000 பாடல்களை பாடினார். இவையே திருமூலர் திருமந்திரமாக தொகுக்கப்பட்டது. இவர் ஐக்கியமான இத்தலத்தில் பிரகாரத்தில் சன்னதி இருக்கிறது. சிறப்பம்சம். சிவன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் தியாகராஜர் கமலாம்பிகையுடன் இருக்கிறார். சிவன் இத்தலத்தில் போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்ததாக ஐதீகம். 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் 4 பதிகங்கள் பாடிய திருமாளிகை தேவர்
நமச்சிவாய மூர்த்தி சுவாமிகளுக்கு சந்நிதிகள் இங்கு இருக்கிறது. இத்தலத்திற்கு கோமுக்தி நகர், நந்தி கோயில் என்றும் பெயர்கள் உண்டு. சம்பந்த பெருமான் தன் தந்தையாருக்கு பொருள் பெறுவதற்காக இடரினும் தளரினும் என்ற பதியத்தை இங்குதான் பாடினார். அந்த வரலாறையும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் தன் தந்தையார் சிவபாத இருதயருடன் சில காலம் தங்கியிருந்தார். அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டுமென சிவபாத இருதயர் விரும்பினார். எனவே யாகத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டுமென சம்பந்தரிடம் கேட்டார். சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி பதிகம் பாடினார். சிவன் பூதகணங்கள் மூலமாக ஒரு பொற்கிழியை கொடுத்து அதனை இக்கோயிலில் உள்ள பலிபீடத்தில் வைக்கச் செய்தார். பொன் பெற்ற சிவபாத இருதயர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார். இந்த பலிபீடம் நந்திக்கு அருகில் இருக்கிறது. இதனைச் சுற்றிலும் பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்கள் இருக்கிறது. இங்கிருந்து சிவனிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. இங்கு மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் துவைத்தளம் எனப்படுகிறது. இத்தல விநாயகர் துணைவந்த கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்வாளிக்கிறார். பிரகாரத்தில் லிங்கத்தின் மீது பசு பால் சொரியும் சிலை இருக்கிறது. இதனை கோரூபாம்பிகை என்கின்றனர். அருகில் சனீஸ்வரர் இருக்கிறார். ஒரே இடத்தில் 3 சூரியன் இருப்பது இங்கு விசேஷமான தரிசனம். இங்கு நவக்கிரக சன்னதி தனியாக கிடையாது. சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இத்திருக்கோவிலில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. இங்குள்ள மூலவர் மாசிலாமணீஸ்வரர், கோமுக்தீஸ்வரர். தாயார் ஒப்பிலாமுலை நாயகி அதுல்ய குஜாம்பிகை. தலவிருஷம் படர் அரசு. தீர்த்தம் கோமுக்தி கைவல்ய பத்மதீர்த்தம். புராணப் பெயர் நந்திநகர், நவகோடி சித்தர்புரம். இங்குள்ள தலவிருஷம் படர் அரசை பற்றியும் ஒரு குறிப்பு. 33 தேவர்களும் படர் அரச மரமாக இருக்க அம்மரத்தின் கீழ் சிவபெருமான் திருநடனம் புரிந்த திருத்தலமாகும் இது. சம்பந்த பெருமான் அருளிய இடரினும் தளரினும் என்ற பதிகத்தின் அருஞ்சுவையில் மகிழ்ந்திட்ட மாசிலாமணீஸ்வர பெருமானால் தாமதியாது அருளப்பெற்ற அள்ள குறையாத பொன் உலவாக்கிழியை சுமந்து வந்த சிவபூதம் அதனை பலிபீடத்தின் மீது வைத்து மீண்டதாக தலவரலாறு. இந்த அருமையான நிகழ்வானது ஆண்டுதோறும் திருவாவடுதுறை ஆலயத்தில் நடைபெறும் ரதசப்தமி பெருவிழாவின் போது 5ஆம் நாள் ஐதீக விழாவாக இன்றளவும் திருமடத்தார்களால் சிறப்பாக கொண்டாடப்பெறுகிறது. அன்றைய தினம் திருவீதி உலா முடித்து மீண்டும் ஆலயத்திற்குள் பல்லக்கில் பிரவேசிக்கும் திருஞான சம்பந்த பெருமானை ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் தம்பிரான் கூட்டத்தவர் புடைசூழ எதிர்கொண்டு அழைத்து வருவார்கள். நந்தி மண்டபத்தில் திருமடத்து ஓதுவாமூர்த்திகள் குழுவாக இணைந்து இப்பதியத்தினை மையுருகி பாடிட சுற்றி திரண்டிருக்கும் அன்பர் கூட்டமும் உடன் தொடர்ந்து ஓதிடும் நிகழ்வு மிகவும் சிறப்பானது. பதிகம் ஓதி முடிவடையும் கால் கரு அறையிலிருந்து புறப்படும் பூதகணத்தின் கைகளில் தாங்கியிருக்கும் காசு முடிப்பினை பலிபீடத்தில் வைத்திடும் ஐதீகமும் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நிகழ்த்தப்பெறும். இனி இடரினும் தளரினும் என்ற பதிகத்தின் பண்ணை பார்க்கலாம். இதன் பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை. இடரினும் தளரினும் நோய்கள் தொடரினும் வாழினும் சாவினும் வருந்திடினும் அருந்துயர் தோன்றிடினும் பேரிடர் பெருகிடினும் பிணிவரினும் உண்ணினும் பசிப்பினும் உறங்கிடினும் இப்படி எவ்விதத்தில் வினைகள் வந்து நலிவுற்றாலும் பெருமானின் திருவடிகளையே இடைவிடாது தம் மனம் அரைத்திடும் என்பதனை சம்பந்த பெருமான் பாடியுள்ளார். பொருள் வளம் இடர்பாடு நேரிடும் காலத்தில் இடரினும் தளரினும் எனும் இப்பதியத்தினை மெய்நிறைத்து ஓதுபவர்கள் வறுமை அகன்று நலம் பெறுவது இன்றளவும் கண்கூடு. மேலும் கோமுக்தீஸ்வரர் திரு அருளால்
பிறவி வினைகள் எல்லாம் கழியப்பெற்று மறுமை பயனையும் அடைந்து இன்புறுவார்கள் என்பது சம்பந்தர் வாக்கு. திருச்சிற்றம்பலம்.